இந்த கற்காலத்துக்கே அனுப்பிடுவேன் ஈரானை அப்படின்னு ட்ரம்ப் பேசியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு வலிமை அமெரிக்காவுக்கு இருக்கா? ஈரான் ஆனா அப்படி இருந்தா இவ்வளவு எதிர்கொள்றாங்க, இவ்வளவு வீரியமா அவங்க நாட்டுக்காக போராடுறாங்க இல்லையா? கற்காலத்தை பத்தி சரியான புரிதல் இல்லாம தான் பேசுறாரு நினைக்கிறோம். ஈரானை கற்காலத்துக்கு அனுப்பாம, ஈரான் வந்து தொன்மையான வரலாறு கொண்ட நாடு. ஈரானியர்களுடைய கற்காலம் என்பது மிகவும் மூர்க்கத்தனமானது, தெரிஞ்சுக்கணும். ஈரான் வந்து அதுக்கு பதில் சொல்லியிருக்கு. பாத்தீங்களா அந்த பதில் என்னன்ட்டு? உங்களை வந்து நாங்க சும்மா விட மாட்டோம், தரைவழி தாக்குதல் வந்தா நீங்க வந்து சுறாவுக்கு தான் இரையாவீங்க அப்படின்னு இருக்காங்க. என்ன அர்த்தம்? ஈரானுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. இவர் இப்ப புதுசா வேற ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. நட்பு நாடுகளுக்கு உதவ மாட்டோம், எங்களுக்கு போர்ல உதவி செய்யாத நட்பு நாடுகளுக்கு உதவ மாட்டோம்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப்போட நிலைமை அங்க என்ன? நோ கிங்குன்னு வந்து மக்கள்லாம் வீதியில இறங்க போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரான் தாக்குதல் இன்னும் மூர்க்கத்தனமா இருந்து அமெரிக்காவும் மூர்க்கத்தனமா தாக்குனுச்சுன்றா கல்ஃப்ல எந்த நாட்டில இருந்துமே நீ கச்சா எண்ணெய் ஏற்றுமதி பண்ண முடியாது. இந்த போராட்ட காலத்துல ஈரான் பக்கம் நியாயம் இருக்கு, ஈரான் பக்கம் அந்த கட்ஸ் இருக்கு, வலு இருக்கு. அதனால இந்த அமெரிக்காவை கூட விடுவாங்க. உலகத்திலே எந்த நாடாவது போரினால் பயங்கரமா பாதிக்கப்பட்ட எந்த நாடாவது நாங்கள் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை அதிகாரப்பூர்வமான சொல்லியிருக்காங்க. ஆனா ஈரான் கெத்தா சொல்லுது இல்ல, இது எரிச்சலா ஆகுது. ட்ரம்போட ஆக்டிவிட்டிஸ் நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா பப்ளிக்ல அவங்க நாட்டிலேயே ஒரு எரிச்சல். அதனாலதான் மக்கள் இப்ப வீதிக்கு இறங்கி அரசன் கிடையாது, நம்ம செந்தமிழன் சீமான் சொல்ற மாதிரி பைத்தியக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டுன்ற மாதிரி அமெரிக்காவுடைய சூழ்நிலை இப்ப ட்ரம்ப் கிட்ட மாட்டிக்கிச்சு. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் முத்தமிழ் செல்வன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். கடந்த முறை பேட்டிக்கு காணும்பொழுது நீங்கள் இந்த ஈரான் விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. ஈரானில் அந்த நடந்த புரட்சி, இது எப்படி இந்த மன்னர் குடும்பம் வெளியேறிச்சு, அப்புறம் கமேனி எப்படி வந்தார் உச்சபட்ச தலைவராக, இன்னைக்கு அந்த ஈரான் அடைய துடிக்கிற அமெரிக்கா எதற்காக துடிக்கின்ற விஷயங்கள்லாம் பேசியிருந்தீங்க. இப்போ என்ன நிலவரம்? ஏன்னா இந்த கற்காலத்துக்கே அனுப்பிடுவேன் ஈரானை அப்படின்னு ட்ரம்ப் பேசியிருக்கிறாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த அளவுக்கு வலிமை அமெரிக்காவுக்கு இருக்கா? ஈரான் ஆனா இப்படி இருந்தால் இவ்வளவு எதிர்கொள்றாங்க, இவ்வளவு வீரியமா அவங்க நாட்டுக்காக போராடுறாங்க இல்லையா? எப்படி பார்க்குறீங்க? கற்காலம் அப்படின்னு இவர் நம்ம டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிற கற்காலங்கிறது வந்து அவருக்கு இவ்வளோ பெரிய தலைவர், உலகத்தையே கட்டுப்படுத்தணும்னு சொல்கிற ஒரு நாட்டினுடைய தலைவர் கற்காலத்தை பற்றி சரியான புரிதல் இல்லாமல் தான் பேசுகிறாருன்னு நினைக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் ஈரானை கற்காலத்துக்கு அனுப்பாம, ஈரான் வந்து தொன்மையான வரலாறு கொண்ட நாடு. அதை பற்றி நம்ம ஒரு தனி எபிசோடு எடுக்கணும். அதனால் வந்து அவர் எந்த அர்த்தத்தில் வந்து கற்காலத்துக்கு அனுப்புகிறான்னு சொன்னதுங்க. ஈரானியர்களுடைய கற்காலம் என்பது மிகவும் மூர்க்கத்தனமானது, தெரிஞ்சுக்கங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க வந்து டெஹ்ரான் டு கராச்சி ஒரு பாலத்தை வந்து அமெரிக்கா தவிர்த்திருக்கு. ஈரானோட பாலம் ஒரு முக்கிய வர்த்தக பயன்பாட்டில் அதிக டிரான்ஸ்போர்ட் நடக்கக்கூடிய ஒரு பாலம். அந்த பாலத்தை வந்து தடுத்திருக்கு. ஆனால் அந்த ஒரு விஷயம் என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கிறங்க. இந்த ஈரான் வந்து அதுக்கு பதில் சொல்லியிருக்கு. பார்த்தீங்களா அந்த பதில் என்னன்ட்டு? உங்களை வந்து நாங்கள் சும்மா விட மாட்டோம், தரைவழி தாக்குதல் வந்தால் நீங்கள் வந்து சுறாவுக்கு தான் இரையாவீங்க அப்படின்னு இருக்காங்க. என்ன அர்த்தம்? ஈரானுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. நல்லா இதுதான் உண்மை. அவங்க எதற்கும் தயாராகிட்டாங்க. நீங்கள் ஹார்மஸ் நீர்வழியில் வந்து நீங்கள் அந்த நீர்வழி பாதையில் கடலில் அந்த கால்வாய் வழியாக நீங்கள் போனீங்கன்னா 2 பக்கட்டும் கடலில் கண்ணி வெடி வச்சிருக்கு. கேட்டால் நான் என் பாதுகாப்புக்கு வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு எல்லா நாடும் வந்து அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு போகணும், தப்பிச்சு வரணும், தப்பிச்சு பத்திரமா வர்த்தகம் பண்ணணும். அதுக்காக தான் ஈரான்கிட்ட எல்லா நாட்டு வர்த்தக கப்பலும் நிற்கித வழியா. அதனால் அவங்களும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாமல் டெல்லவின் முன்னைய நிலைமை அடித்து நொறுக்கிட்டாங்க. இஸ்ரேலினுடைய தலைநகரம் டெல்லவின் பற்றி எரியுது. அதேமாதிரி அமேசானே அடிச்சிட்டாங்க. நீங்கள் சுற்றியில் இருக்கிற கல்ஃப் சப்போர்ட்டட் நீங்கள் வேணால் பாருங்களேன். இதே நிலைமை நீடிச்சுன்னா துபாயெலாம் ஒன்றும் இல்லாமல் துபாய் குறுக்கு சந்து, துபாய் பஸ் ஸ்டாண்டுன்னு வடிவேல் கணக்காக ஆக போகுது. எது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கல்ஃப் நாடு எதுலேயும் வந்து ஈரானோட கம்பேர் பண்ணால் கல்ஃப் நாடுகளில் எதுவுமே இராணுவ பலம்லாம் எதுவும் கிடையாது. இவர் இப்போ புதுசாக வேறு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. நட்பு நாடுகளுக்கு உதவ மாட்டோம், எங்களுக்கு போரில் உதவி செய்யாத நட்பு நாடுகளுக்கு உதவ மாட்டோம்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப்போட நிலைமை அங்கே என்ன? நோ கிங்குன்னு வந்து மக்கள்லாம் வீதியில் இறங்க போராட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்னதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு நீ இதில் ஒரு போலித்தனமான ஒரு ப்ரிஸ்டேஜை கிரியேட் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? வரட்டு கௌரவத்துக்கு அடிச்சுக்கிட்டு
வைக்க தெரியாமல் வைக்க பொருளை வச்ச கதையில் நீ வைக்க தெரியாமல் வச்சுட்ட ஈரான்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீ ஈரானு கூட வாரம் டிக்ளேர் பண்ணுற அளவுக்கு இப்போ எதுவுமே பிரச்சனை வந்துடலையே. இவங்க அமெரிக்கா பண்ண ஒரு தப்பு என்னன்னா, அவங்க இவர் கட்சிக்காரரு ஜார்ஜ் புஷ் அவர் என்ன பண்ணார், ஈராக்கில் வந்து சதாம் அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து தூக்கில் போட்டு, அதாவது ஒரு சர்வாதிகாரத்தை ஜனநாயக ரீதியாக நிறைவேற்றினாங்க. இது மேற்கத்திய நாடுகளுடைய வளர்ந்த நாடுகளினுடைய ஒரு கலாச்சாரம். சதாம் ஹுசேன் இவங்க தூக்கில் போட்டோன்னே என்னாச்சு, ஐஎஸ் அந்த தீவிரவாதிகள் பெருசாக வந்துட்டாங்க. அவங்களால ஒன்றும் பண்ண முடியலையே. மேற்காசிய நாடுகளில் மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்னடானா உள்நாட்டு தீவிரவாதம் தான். இப்போ வந்து அதுதான் நடந்துட்டுருக்கு. நீங்கள் ஈரானை தேவையில்லாமல் வந்தீங்க, சுற்றியில் இருக்கிற அவங்க உங்களோட இராணுவ நிலைகள் எல்லாத்தையும் தாக்குறன்ற பேரில் அடிக்கிறாங்க. பாதிக்கப்பட போகிறது என்னமோ இஸ்லாமிய நாடுகள் தான். இனி உட்காந்து ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கறதுல பாதிப்பு வந்து அமெரிக்காவுக்கு நேரடியான பாதிப்புகள் இன்னும் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. மறைமுக பாதுகாப்பு இருக்குது. மறைமுக சேதங்க பாதிப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நேரடியான பாதிப்பு வந்து இவங்களுக்கு தான், கல்ஃப் நாடுகளுக்கு தான். அப்படி இருக்கிறப்ப இப்போ டெல்லவின் நிலைமை இது, இஸ்ரேலினுடைய தலைநகரோட நிலைமை இது. இப்போ ரயில் நிலையங்களில் பெரிதளவில் தாக்குதல் நடத்திருக்காங்க, ஏவுகணை தாக்குதல் இருக்குது, பல பில்டிங்கள் பட்டியலிது. இப்போ இந்த ஒரு பாலத்தை அடித்ததற்காக இப்போ இன்னைக்கு வந்து இஸ்ரேலை சிதைச்சிருக்கிறாங்க ஈரான்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு பெரிய சேதாரம் இருக்குது சார்? ரயில் நிலையங்கள் வந்து வர்த்தகத்துக்கு, நீங்கள் வெப்பன் டிரான்சாக்ஷனுக்கு, பொருள் ஒன்றோட ஒன்று எடுத்துகிட்டு போகிறதுக்கெலாம் நீங்கள் வந்து அதிக பயன்பாடு வந்து எல்லா நாடுகள்லேயும் வந்து ரயில் தான், ரயில் போக்குவரத்து தான் பிரச்சனை இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறது. நீங்கள் ரயில் நிலையங்கள்லாம் அடிச்சுன்னு இருக்கணும்னா முதல்ல எரிகிறத பிடுங்கினா தான் குதிக்கிறது அடங்குன்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த நிலைமை நீடிச்சதுன்னா உண்மையிலுமே நம்ம நாட்டு அரசியல்வாதிங்க இப்போ மாநில அரசியல் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்னு ஒரு இதை பூதாகரம், உண்மையிலுமே சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துடும். இந்த அளவுக்கு மேஜர் இஷ்யூ கிடையாது. ஆனால் ஈரான் தாக்குதல் இன்னும் மூர்க்கத்தனமாக இருந்து அமெரிக்காவும் மூர்க்கத்தனமாக தாக்குனுச்சுன்றா கல்ஃபில் எந்த நாட்டில் இருந்துமே நீ கச்சா எண்ணெய் ஏற்றுமதி பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் வெனிஸு, அமெரிக்கா, ரஷ்யாவிலேருந்து நீங்கள் கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணினாலும் நம்மளுக்கெல்லாம் இப்போ பாம்பேக்கு போகிறதுக்கு நீ ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் கொண்டு வரத்துக்கு கஷ்டம். நீ பே ஆஃப் பெங்கால் இங்கே இந்த வழியாக சுற்றி இப்படி நீ வர்றதுக்கு இங்கே தலையை சுற்றி நாட்கள் அதிகமாயிரும், பொருள் விலையும் அதிகமாக, செலவு அதிகமாகும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போவே 70 ரூபா விற்ற தோசை 90 ரூபாங்கிறாங்க, கேட்டால் சிலிண்டருன்றாங்க. நாயர் கடையில் டீ 3 ரூபா ஏற்றி போடுறாரு. அப்புறம் நீ அங்கே போயிட்டு என்ன பண்ணுவீங்க? எந்த ஒரு மூலப்பொருள்கள் வருவதற்கு கச்சா எண்ணெய் நீ வாங்குறதுக்கு டிரான்ஸ்போர்ட் அதிகமானுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஹார்மஸ் நீர்வழி பாதை வந்து இப்போதைக்கு ஈரானுக்கு துருப்புச்சீட்டு. ஆக்சுவலி இந்த போரில் இவ்வளோ தூரம் நீடிச்சு ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது இந்த ஹார்மோஸ் தானோ? கன்ஃபார்ம் அது மட்டும்தான் ப்ளஸ்ஸு. நீங்கள் ஈரானை வந்து ஹார்மஸ் நீரிணி பாதை தான் கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. ஆனால் அதை கேப்சர் பண்ணிட்டு தான் அமெரிக்கா துடிக்கிறாங்க. கேப்சர் பண்ணிவிட்டு நீங்கள் சரி கேப்சரே பண்ணாலும் நீங்கள் இந்த போராளி குழுக்கள் இதெல்லாம் அங்கே உள்ள லோக்கல் கார்டு இவங்ககிட்டலாம் இருந்தெல்லாம் நீங்கள் பண்ண முடியுங்களா? பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு பண்ணால் தான் நீ பண்ண முடியும். நீ அங்கே ஒரு கன்னி வெடி வச்சுருக்காங்கல்ல, 37 கிலோமீட்டர் அவனோட நீளம் அகலம் ஹார்மஸ் நீரிணை. 10 கிலோமீட்டரில் தான் நீ இப்போ போக்குவரத்து நடத்த முடியும். நீ அந்தாண்ட போனாலும் இந்தாண்ட போனீங்கனாலும் உனக்கு தேவையான ஏற்பாடை சிறப்பாக பண்ணுன்னா ஒரு பிளாஸ்ட் ஆனிச்சுன்னா எந்த கப்பலாவது போகுமா? பல்லாயிரம் கோடி சேதமாயிரம் எல்லாம் எரிஞ்சிடும், தீப்பத்தி எரிஞ்சிடும். உன்னோட ஃபண்டமெண்டலே போயிடுச்சா? அப்படி போகிற இப்போ திமுறாக போகிறதா இருந்துச்சுன்னா அபிரகாம் லிங்கன் கப்பலே விட்டுருப்பாரு புஷ், இது மன்னிக்கணும் ட்ரம்ப்பு. அதனால் வந்து அமெரிக்கா எப்போவுமே தன்னை சுற்றிலும் ஒரு கோட்டையை வச்சுக்கிட்டு தான் இதுமாரி பண்ணுது. இது எரிச்சலாகுது. ட்ரம்ப்போட ஆக்டிவிட்டீஸு நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் அவங்க நாட்டிலேயே ஒரு எரிச்சல். அதனால தான் மக்கள் இப்போ வீதிக்கு இறங்கி நீ அரசன் கிடையாது அப்படின்ட்டு நம்ம செந்தமிழன் சீமான் சொல்கிற மாதிரி பைத்தியக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டுன்ற மாதிரி அமெரிக்காவுடைய சூழ்நிலை இப்போ ட்ரம்ப்பு கிட்ட மாட்டிக்கிச்சு. அவங்க தான் ட்ரம்ப்பு கிட்ட தான் ஈரான்லாம் மாட்டல, அமெரிக்காவே ட்ரம்ப்பு கிட்ட மாட்டிக்கிச்சு. சரி சார், இப்போ
ஈரான் வந்து இந்த போரில் சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 10 நாளில் பின்வாங்கல, 15 நாளில் பின்வாங்கல, சொன்னதை செய்கிறாங்க, தொடர்ந்து ஃபைட் பண்ணுறாங்க. தரைவழி போருக்கும் தயார், வந்து பாருங்க அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறாங்க. இந்த ஒரு பாலத்தை அடித்ததுக்கு 8 வளைகுடா நாடுகளில் கிட்டத்தட்ட வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பாலங்கள்லாம் தகர்க்கப்படும் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்பு அமெரிக்க நிறுவனங்கள் தாக்கப்படும்னாங்க, பேங்க் தாக்கப்படும், எல்லாத்தையும் தாக்குனாங்க. அமேசான் வரைக்கும் தாக்கிட்டாங்க. இப்போ அடுத்து வளைகுடா நாடுகளில் பெரிதளவிலான தாக்குதல் இருக்கா? அப்போ அப்படி தாக்குதலை எதிர்கொண்டா வளைகுடா நாடுகளே அழுத்தம் கொடுத்து அமெரிக்காவை ஸ்டாப் பண்ண சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா? இப்பயே கொடுக்குறாங்கங்க. பாகிஸ்தான்லாம் அமைதி பேச்சுவார்த்தை ஈடுபடுறது தான் பெரிய காமெடி விலகல்லையே. உலகத்திலேயே பாகிஸ்தானையும் ஒரு நாடுன்னு மதித்து மத்தியஸ்தம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இந்த நாய் செக்யூரிட்டி அந்த நாய்ங்கிற மாதிரி. இல்லை சாத்தான் வேதம் ஓதுங்கிறது இப்போ பாகிஸ்தான் எடுத்துருக்கிற ஸ்டாண்டு தான் கரெக்டு. அவங்களுக்கே திங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவர் பக்கத்து இலைக்கு பாயசம் ஊற்றுற கதையில் அவங்க பிரச்சனையே அங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. அதாவது இந்த ஈரான் வாருங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு மலிஞ்சு போனதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாகிஸ்தான் இதில் மத்தியஸ்தம் பண்ணுறான்னு வர்றப்பயே பார்த்தீங்கன்னா, டேய் நீ எல்லாமடா அப்படின்ற ஒரு நிலைமை. உண்மையிலே அவங்க இலையிலே சோறு இருக்கிற கதையா, கரண்ட் இல்லை, எதுவுமே இல்லைப்பா, ஃபண்டமெண்டல் இல்லை. நீங்கள் பாகிஸ்தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பாகிஸ்தான்ல யார் அதிபராக வந்தாலும் ஜெயில் போட்டுருவாங்க மிலிட்ரி. இது வந்து ஜுபிகர் அலி பூட்டோ காலத்துல இருந்து இருக்குது. என்ன யார் அதிபராக வந்தாலும் இப்போ இம்ரான் கான் இருக்காரா இல்லைன்னு தெரியல. என்ன செத்து போயிட்டாரு இவர் வந்து இது இப்போ இவங்க எல்லாம் பார்க்குறப்ப முஷ்ரப் எவ்வளோ பரவாயில்ல, பர்வேஸ் முஷ்ரப். அவர் அப்படியே சும்மா இவரை மிரட்டினாரு, இது போட்டுட்டு விட்டுட்டார். அப்போ பிரதமராக இருந்த நவாப் ஷெரீஃப். அதனால் பாகிஸ்தான்லாம் மத்தியஸ்தம் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரியா இல்லை. சர்வதேச நாடுகளில் என்னது பாகிஸ்தான் வந்து பஞ்சாயத்து பண்ணுதா, அவ்வளோ வீக்காடா நீ அப்படின்ற மாதிரி. இந்த நிலைமை இதே நீடிச்சது என்றால் கட்டாயம் எண்ணெய் கேஸு எல்லாமே பாதிக்கப்படும். இப்போ கேஸ் தட்டுப்பாடுங்கவுமே இவ்வளோ பிரச்சனை, இன்னும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடுன்னா இது அடுத்த வருஷம் மாறிடுமே. பெட்ரோல் டீசல் இண்டஸ்ட்ரியில் இப்பயே நீங்கள் அவ்வளோ இதுக்கு அங்கேயே போகிறீங்க. நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் சைடு இருக்கிற இண்டஸ்ட்ரியல் கேஸை நம்பி இருக்கு. கேஸ் கட்டு கேஸை வச்சு கட் பண்ணுற இண்டஸ்ட்ரி நிறையா உண்டு இங்கே காஞ்சிபுரம் மாவட்டம். இப்போயே பாதி கம்பெனி மூடிட்டாங்க. நீ டிசைனாக சாப்பிட்டுட்டு இருந்தால் இப்போல்லாம் கலவை சாதத்துக்கு வந்திருக்க. நம்ம ஐடி பிரதர்ஸ்லாம் பர்கர் பீஸா அப்படி வாயில் நுழையாத பேரெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ண ஐட்டமாக நல்லா சாப்பிட்டு இருந்தாங்கல்ல. என்ன சார் சீமான் மாதிரி சொல்லிட்டீங்க, சாஃப்ட்வேர்ல வேலை தம்பி, சாப்பிட்டு தானே வேலை செய்யணுங்கிற மாதிரி சொல்றீங்களே சார். இல்லை யதார்த்தத்தை பேசுவோம். என்ன நீங்கள் கேஸ் தட்டுப்பாடில் தானே நீங்கள் மெனுவெல்லாம் குறைக்கிறீங்களா? இதுவே ஒரு தெரியல நேரடி பாதிப்பு. இதெல்லாம் இன்னொன்று, நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகிற விஷயம் ரொம்ப கம்மி. இயற்கை எரிவாயுகளோ சரி, ஏதோ ONGC கொஞ்சம் இருக்குது, ரொம்ப கம்மி. ஆனால் நம்ம ஆடம்பர செலவு குறைச்சோம்னா பெட்ரோல் டீசல் சமாளிக்கலாம், ஃபண்டமெண்டல் சமாளிக்கலாம். இப்போ ஒரு வீட்டில் வந்து இப்போ 4 கார் 5 கார் வச்சுருக்கவங்க அனாவசியமாக இதுங்கிறாங்க, இது பண்ணலாம். இருந்தாலும் பெருகி வர மக்கள் தொகை அடிப்படை தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது. இது ஃபியூச்சர், இது ஒரு நல்ல லெசனு. எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஃபியூச்சரில் வந்து டெவலப் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதுக்கான ஒரு தளமான ஒரு வாய்ப்பாக கூட இந்த அமையுங்கிறீங்க. ஆமாம், ஏன்னா பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அதிக அளவில் வருங்கும்போது மின்சார வாகனம் ஒரு லெவலுக்கு மேலே இப்போ வளைகுடா நாடுகள் இருக்க எண்ணெய் வளம் இன்னும் 200 வருஷத்துக்கு தான் வருங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சோர்ஸஸை ரெடி பண்ணி தானே ஆகணும். நீங்கள் எண்ணெய் வளம் ஒரு வகையில் வந்தாலும் உங்களுக்கு பொல்யூஷன் ஒன்று இருக்குது. ஓசோன் படலம், ஓசோன் வாயு மண்டலம் ஆல்ரெடி பெருசாக விழுந்துருக்கு. நீங்கள் கதிர்வீச்சை தப்பிக்கணும், நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சு தானே இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஸோ டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து அவர் நாட்டுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அங்கே இருக்கிற மக்களே எரிச்சலாகி போய் கொசுத்தொல்லை தாங்க முடியலன்ற மாரி அவங்களே எரிச்சலாகி ட்ரம்ப்புக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒன்று, ஈரான் வந்து நீங்கள் அழிஞ்சாலும் அழியுமே ஒழிய அவங்களுடைய வீரம், அவங்களோட மன உறுதி, அவங்களோட போராட்ட குணம், ஃபிசிக்கலாக மென்டலாக அவங்கள வந்து அசைச்சிக்கவே முடியாது.
ஸோ இந்த போராட்ட களத்தில் ஈரான் பக்கம் நியாயம் இருக்கு, ஈரான் பக்கம் அந்த கட்ஸ் இருக்கு, வலு இருக்கு. அதனால இந்த அமெரிக்காவை ஓட விடுவாங்க. உலகத்திலே எந்த நாடாவது போரினால் பயங்கரமா பாதிக்கப்பட்ட எந்த நாடாவது நாங்கள் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை அதிகாரப்பூர்வமான சொல்லியிருக்கானே. ஆனா ஈரான் கெத்தா சொல்லுதில்ல, நீங்க அதிலே புரிஞ்சுக்க வேணாம். நீங்க என்னதான் மீடியாவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாலும் ஈரான் தில்லா சொல்லுதில்ல, நாங்கள் எந்த வித சமாதான நடவடிக்கையும் ஆனால் அரசியல் பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக எந்த சமாதானமும் நாங்கள் இன்னும் வரலும் பேசலை அமெரிக்கா கூடன்னு சொல்கிறான்னா என்ன அர்த்தம்? இல்லை யூரோப்பு கண்ட்ரிஸு ஏதாவது இப்படி மிரட்டுறாருல யார்? அமீரக ஒன்றியும் தான் வந்து வாருக்கு சப்போர்ட்டாக நான் வரேன்னு சொல்லியிருக்கேன். என்ன ஏன்னா அங்கே அடிச்சுன்னு வரைக்கும் விட்டாங்க. நீங்கள் இப்போ துபாய் அமீரகத்துக்கெல்லாம் அப்போ சேதாரம் செய்கூலி சேதாரம் நல்ல பலமாகவே ஈரான் கற்பிச்சிருக்கு. ஐரோப்பிய நாடுகள்லாம் இத்தனை சப்போர்ட்டு கூப்பிட்டு வந்திருந்தார். நீங்கள் அது ஐரோப்பிய நாடுகள் நாட்டா நாடுகள்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா இது குளோபல் வாராப்பா போயிருந்தோம். அது இந்த நிமிஷம்ல இல்லை, அது ஒரு ஆறுதல். அதனால் வந்து இந்த வாரம் இப்போதைக்கு முடியாது. எதிர்காலத்தில் இன்னும் 1 மாதம் 2 மாதம் கழித்து நம்ம பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு கேஸு தட்டுப்பாடு கடுமையாகவே இருக்கும். சரிங்க சார். எனிவேஸ் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த போர் ஈரான் கைவசம், ஈரான் நினைத்தால் தான் முடியும். ஏன்னா அவங்க தான் வேணுமா வேணாமா பாவம் புண்ணியம் பார்க்கணுமான்னு நினைக்கணும். ஏன்னா அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்குது, அவங்க போராடுறாங்க களத்தில். நிச்சயமாக அது ஒரு முடிவுக்கு வரும். பொறுத்து வந்து பார்ப்போம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி.